வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த பேபிகார்ன்ஸ் எல்லாம் வச்சு 2 ரெசிபி பண்ணலாம். ஒன்று பேபிகார்ன் சில்லி, இன்னொரு பேபிகார்ன் ஃப்ரை வெஜிடபிள்ஸோடு சேர்த்து. அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேபிகார்ன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது கட் பண்ணுறதுக்கே ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நல்லா நைஸாக கட் ஆகுது. இது பாருங்க, முட்டைகோஸு, பேபிகார்ன், ஸ்வீட் கார்ன். இது வந்து பொரியலுக்கு தனியாக வச்சுருக்குறோம். இப்போ பேபிகார்னை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதிலே இடித்த பூண்டு, உப்பு, காலிஃப்ளவர் சில்லி பவுட்ரு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அரிசி மாவு 2 ஸ்பூனு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் விட்டு நல்லா லைட்டாக தண்ணி விட்டுக்குங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் அவங்கள டச் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அது ஊறிட்டுருக்கட்டும். ஊறினதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், பேபிகார்ன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேபிகார்ன் ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சமாக வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ஐயும் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சமாக இடித்த பூண்டு, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு இவங்களை வந்து வதக்கணும். கொஞ்சமாக சீரகம் போட்டு வதக்கிக்கணும். இது நல்லா வதக்குன்னு வதக்கிடாதீங்க. கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி விடாமல் எண்ணெயிலே வதக்கணும். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக கறி மசால் தூள், இந்து உப்பு இதெல்லாம் போட்டு அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பேபிகார்ன் இருக்குது பார்த்தீங்களா, பேபிகார்ன் சில்லி அதையும் போட்டு ஒரு 4 கலரி இறக்கி சாப்பிட்ற வேண்டியதான். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஒரு தக்காளி ரசம் ரெடி பண்ணிவிட்டு சூடான சாப்பாடு கொஞ்சம் நல்ல குழைவு அந்த ரசத்துக்கு சாப்பாடு குழைய வடித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷாக இது பொரியலும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.